ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் ஒரு சிறப்பு திட்டம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 2024 இதற்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. அரசு பள்ளியில் படிக்கும் பெண்களுக்கு, அதாவது மாணாக்கர்கள் சொல்லுவாங்க, அவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க. 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு 500 ரூபாயும், 6ஆம் வகுப்புலேருந்து பயிலும் மாணவிகளுக்கு 1000 ரூபாயும், 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு 1500 ரூபாயும் தமிழக அரசாங்கம் கொடுக்குறன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சமூக நலத்துறை மூலமாக பெண்கள் நல வாரியத்திலேருந்து கொடுத்துருக்க ஒரு திட்டம் தான். பெண் கல்வியை முன்னேற்றத்திற்காக தமிழக அரசாங்கம் வழங்கும் ஒரு உதவித்தொகைன்னு சொல்லலாம். +2 வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவாங்க. 9th 10th 12th 11th 12th பார்த்தீங்கன்னாக்கா ஸ்காலர்ஷிப் இருக்குது. அந்த ஸ்காலர்ஷிப்பில் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பும் கிடையாது. இது உதவித்தொகையாக கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அந்த உதவித்தொகையை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அஃபிஷியல் வெப்பேஜ். பெண் மாணவர்களுக்கான சிறப்பு ஊக்கத்திட்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த திட்டம் என்னென்னா, பெண் மாணவர்களுக்கான சிறப்பு பெண் திட்டம் சொல்லிட்டு பெண் சேர்க்கையை ஊக்குவிக்கும் வகையில் 1994-95 முதல் பெண் குழந்தைகளுக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படும் மற்றும் அவர்கள் இடைநிலை தவிர்க்கவும் திட்டத்தின் கீழ் அரசு ஒரு தொகையை வழங்குகிறது. ஆண்டுக்கு 10 மாதங்கள் ஊக்கத்தொகை ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மாதம் 50 ரூபா, முற்றிலும் பழங்குடியின பெண்களுக்கும் தொகுப்பூதியமாக 500 ரூபா சொல்லியிருக்காங்க. அதே போல் 3rd 5th வரைக்கும் இது 500 ரூபா கொடுக்குறாங்க. ஆண்டுக்கு 500 ரூபா. 6th மட்டும் 1000 ரூபா கொடுக்குறாங்க. 7th 1500 ரூபா கொடுக்குறான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதற்கான புதிய அப்டேட்டு அவங்க அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னது, இது அஃபிஷியலாக அவங்க பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கில் தான் எடுத்திருக்கேன். சமூக நலத்துறையிலேருந்து எடுத்திருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இதற்கான பிடிஎஃப் ஃபார்மேட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2வதாக கொடுத்துருக்காங்க ஆதி திராவிடர் நலத்துறைன்னு. அதில் பண்ணிக்கலாம் பெண் கல்வி ஊக்கத்தொகை திட்டம் பெற்றோரின் சேமிப்பு கணக்கில் வரவு வைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 500 ரூபா கொடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு 1000 ரூபாவும், 7ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கு, அதாவது மாணவிகள் சொல்லுவாங்க, மாணவிகளுக்கு 1500 ரூபா சொல்லியிருக்காங்க. ஆண்டு வருமானம் எதனா இருக்கிற மாதம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வருமான வரம்பு எதுவும் இல்லை. இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா தொடர்பு கொள்ள வேண்டிய அலுவலர் அந்த இணையதள முகவரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பள்ளி தலைமை ஆசிரியர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் இவர்களை போய் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது ஆன்லைன்லலாம் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆதி திராவிடர் நலத்துறைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட அலுவலர்லையும் இருக்குது. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் கேட்டதற்கு அவங்க சொன்ன ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடி நலத்துறையில் கேட்டதற்கு என் பசங்க 3ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்களா சார் சொல்லிட்டு கேட்டதற்கு, ஆமாம் சார் நாங்கள் கொடுக்குறோம், அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்கனாக்கா நாங்கள் அவங்க வங்கி கணக்கில் ஆண்டுக்கு ஒரு முறை சொல்லுவாங்க, மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாணவருக்கு 50 ரூபான்ற விதத்தில் 10 மாதம் சொல்லிட்டு 500 ரூபா கொடுப்பாங்க. அதே 6ஆம் வகுப்புனா ஒரு மாதத்துக்கு 100 ரூபான்ற விதத்தில் 10 மாதத்துக்கு 1000 ரூபாவும், அதே போல் +2 அதாவது 6th 7th 8th படிக்க மாணவர்களுக்கு 1500 ரூபா கொடுக்குறாங்க சார் சொல்லிட்டு 150 ரூபா சொல்லிட்டு ஒரு நாளைக்குன்ற மாதிரி சொல்லி ஒரு மாதத்துக்கு 150 ரூபா கொடுக்குறாங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணனா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், விஓக்கிட்டேருந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைனா பெற்றோர்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் சார். எங்கள் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர் கேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இது வரைக்கும் இந்த தகவல் தெரியாதவங்கன்றவங்க இந்த தகவலை மற்ற பழங்குடியின ஆதிதிராவிட நலத்துறையில் படிக்கும் மாணவிகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணுன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.